அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். ஐயா, மே தினம் என்றால் தொழிலாளர்களுக்கென்று ஒரு தினங்க. தொழிலாளர்கள் நாட்டினுடைய முதுகெலும்பு, ஓடி ஓடி உழைத்தவர்கள், உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள், உழைக்கப் போகிறவர்கள், உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பான நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். என்ன செய்தி? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீதிமொழியில் சாலமோன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குதுங்க. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அது பிரைவேட்டாக தனியார் துறையில் நீங்கள் வேலை பார்க்கிறீர்களோ, அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறீர்களோ, அது ஏதோ ஒன்று, கொஞ்சம் சம்பளமாக இருக்கலாம், அதிக சம்பளமாக இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரொம்ப முக்கியங்க. வேலை செய்யணும். வேலையில் அவன் அசதியாக இருக்கிறவன் அலிம்பனுக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யணும், உண்மையாக செய்யணும், உத்தமமாக செய்யணும். ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த புதிய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக இருக்கணும். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக, உங்கள் அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா உங்கள் வேலையில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட பணியை உண்மையாக உத்தமமாக செய்யணும். ஒரு பெரிய கம்பெனிங்க, அந்த கம்பெனியில் ஒரு பொறுப்பான ஒரு பணிக்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுப்பதற்கு இன்றி நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்தார்கள். எல்லோரும் அப்படியே அவங்க 2 வீலரு 4 வீலரில் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்தாங்க. சில 2 வீலரை பார்க் பண்ணக்கூடாத இடத்துல பார்க் பண்ணாங்க, 4 வீலரை நிறுத்தக்கூடாதுங்க பார்க் பண்ணாதன்னு சொன்ன இடத்துல பார்க் பண்ணாங்க. எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது இந்த தண்ணீரை முகத்தில் கழுவுறேன், தங்களுடைய அங்கே ரெஸ்ட் ரூமில் போய் தங்களை ஆயத்தப்படுத்துகிற இடத்துல எல்லாத்துலேயுமே சிலருடைய ஒழுங்கின அங்கே அங்கே வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்டது. எல்லாம் ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தார். அந்த கம்பெனி நிர்வாகத்தை சார்ந்த ஓனர், இந்த ஸ்தாபகர் கவனித்து கொண்டே இருந்தார். அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படி வராங்க. சில பொருள் அங்கங்கே கிடக்குது. அதெல்லாம் பார்த்து கடைசியில் எல்லாம் ஒரு இடத்துல கூடி விட்டார்கள். கூடின உடனே ஓனர் சொன்னார், நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்றார். எப்படி தேர்ந்தெடுத்த? எல்லாருக்கும் அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு நபர் மட்டும் வரும்போது எல்லா பொருட்களையும் ஒழுங்குபடுத்தி சரி செய்து முடிச்சிட்டு